ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, இப்போது நான் சொல்லக்கூடிய ரகசியத்தை நீ யாருக்கும் தெரியாம தனிமையில கேட்டினா உன் வாழ்க்கையை பற்றிய பல உண்மைகள், உன் வாழ்க்கையில என்ன நடக்குதுங்கிற விஷயங்கள் நிச்சயம் உனக்கு தெளிவாக புரிய வரும் என் செல்லமே. முதல்ல நான் உன்னை பற்றி தான் சொல்ல போறேன். உன் வாழ்க்கையில உனக்கே தெரியாம பல எதிர்மறை எண்ணங்களுக்குள்ள மூழ்கி போய் கிடக்கிற. உண்மையில நீ பயப்படுறது போல, நீ தவறாக நினைப்பது போல உன் வாழ்க்கையில எதுவுமே தப்பாக நடக்காது என் செல்லமே. அதனால அது அப்படி ஆகிடுமோ, இது அப்படி நடந்துருமோன்னு பயப்படாம மனசுல அமைதியை கொண்டு வா. நீ எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கான வாழ்க்கைய இந்த வராகி அம்மா அழகாக அமைச்சு கொடுப்பேன். எப்போதும் நல்ல செயல்களை செய்யக்கூடிய என் பிள்ளையாகிய நீ நேர்மறை எண்ணங்களோடு இருக்கும்போதுதான் உனக்கான நல்லது நடக்கும். நானும் உன் விருப்பத்தை நிறைவேற்ற முடியும் என் செல்லமே. உனக்காக நல்லது செய்ய நான் ஓடி வந்து உன் பக்கத்துல நின்றுகிட்டே தான் இருக்கேன். ஆனா நீ தான் தேவையில்லாம அதையும் இதையும் யோசிச்சு பயப்பட்டு கவலைப்பட்டு உன் வாழ்க்கையில இப்போது பிரச்சனைகளை சுற்றி சூழ்ந்து உட்கார வச்சிருக்க. உன் மனசுல எப்போ குழப்பம் இருந்தாலும் வராகியம்மா வராகியம்மான்னு என் நாமத்தை மட்டும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இரு. அதன் மூலமா உனக்கு மன அமைதியும் தெளிவும் நிச்சயம் உண்டாகும். எது சரியான வழி, நீ எதை செய்யணுங்கிறதையும் எதை செய்யக்கூடாதுங்கிறதையும் நானே உனக்கு புரிய வைக்கிறேன் என் செல்லவே. இப்போது கூட உனக்கு மன அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கையில மகிழ்ச்சிகரமான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கணுன்ற நோக்கத்தோடு தான் இந்த வராகி அம்மா உன்னை பார்க்க வந்திருக்கேன். அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் நல்ல வாய்ப்பும் வெற்றியும் உண்டாகும்படி செய்ய போறேன். நீ செய்ய நினைக்கிற எல்லா காரியங்களிலும் உனக்கு வெற்றி உண்டாகும்படியும் காரிய சித்தி உண்டாகும்படியும் இந்த வராகி அம்மா அருள் செய்கிறேன். என்னுடைய அருளால உன் வாழ்க்கை மிக சிறப்பானதாக அமையும். புது புது திருப்பங்களையும் மாற்றங்களையும் உண்டாக்கி இந்த நாளை உனக்கான அதிர்ஷ்டமான நாளாக இந்த வராகி அம்மா மாற்றி காட்டுறேன் என் செல்லமே. எப்போதும் நீ எல்லா சூழ்நிலைகளிலும் எளிமையாக அமைதியாக இரு. நீ மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் உன் வாழ்க்கை நல்லபடியாக சந்தோஷமா அமைகிறதுக்கும் இந்த வராகி அம்மா கண்டிப்பாக உனக்கு உதவி செய்வேன். உன்னால் முடிஞ்ச நன்மைகளை நீ எல்லாருக்கும் செய்யும்போது உன் வாழ்க்கையே நல்லபடியாக மாறிடும். என் திருக்கரங்களில் நீ உன் வாழ்க்கையை ஒப்படைச்ச பிறகு நீ எதுக்காக சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்க? எல்லாத்தையும் இந்த வராகி அம்மா நான் சரி செஞ்சிருவேன்னு நம்பு. உன்னுடைய வாழ்க்கைங்கிறது ஒவ்வொரு நாளும் புதிதாக மலர்ந்த மலர்களால் அர்ச்சிக்கப்படுவது போலதான். ஒவ்வொரு நாளும் நான் உனக்கு புதுசு புதுசாக நிறைய விஷயங்களை உன் வாழ்க்கையில் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அதை வாய்ப்பாக பெற்றுக்கொள்வதும் சாதாரணமாக அலட்சியமாக நினச்சி தவற விடுவதும் உன் கைகளில் தான் இருக்குது. ஒவ்வொரு நாளையும் சிறந்த நாளாக நினை. ஒவ்வொரு நாளும் நடக்கிற விஷயங்களை உன் நன்மைக்காகவே நடக்குதுன்னு நினை. அப்படி நினைக்கும் போது நானே உன்னை ஆசீர்வதிச்சு உன் வாழ்க்கையை அழகாக அமைச்சு கொடுப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கைக்கு ஒளி கொடுத்து உனக்கான நல்லதையும் இந்த வராகி அம்மா நடத்தி தரதான் போறேன். என் அருளால இனி உன் வாழ்க்கையில எல்லாமே சரியாக சிறப்பாக நடக்கும். நீ எந்த விஷயத்திலும் எதுக்காகவும் பயப்பட வேணாம். எப்போதும் அமைதியான பரிபூரணமான நம்பிக்கையோட இரு. உன் வேலைகளையும் மன சுமைகளையும் பாரத்தையும் அனைத்தையும் என் பொறுப்புல விட்டுட்டீனா இந்த வராகி அம்மா உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுப்பேன். உன் வாழ்க்கைய நீ என் பொறுப்புல விட்ட பிறகு இனி நீ எதுக்காகவும் கவலைப்படவோ கஷ்டப்படவோ அவசியமே இருக்காது. உன் வாழ்க்கையில எந்த கஷ்டமும் இல்லாமலேயே நீ சந்தோஷமாக வாழும்படி நான் உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன் என் செல்லமே. நல்ல பலம் கொண்ட உடலை விட நல்ல உடல் வலிமையோடு இருக்கும் ஆளை விட தன்னம்பிக்கையோடு உள்ள மனசு உள்ளவர்கள் தான் சிறந்தவர்கள். ஏன்னா தன்னம்பிக்கைங்கிறது மனசுல மிக பெரிய புதையல் மாதிரி. அந்த தன்னம்பிக்கை கொண்ட மனமுள்ள மனிதர்கள் ஒருபோதும் வாழ்க்கையில தோத்து போய் சோர்ந்து போக மாட்டாங்க. நீயும் எப்போதும் தைரியமா இருக்கணும். உடல் பெருசா இருக்குது, ஆள் பலமா இருக்குது முக்கியமல்ல, மனம் தைரியமும் தன்னம்பிக்கையும் உடையதா இருக்கணும். அதுதான் வெற்றிக்கான நிரந்தர வழியாக இருக்கும். நீ எத்தனை முறை தோத்து போனாலும்
ஒரே ஒரு முறை மறுபடியும் நம்பிக்கையோட முயற்சி செய்ய தயங்காதே. தோல்வியை தாண்டி முயற்சி செய்யும்போது அதுக்கான பலனை ஏதாவது ஒரு விதத்தில் இந்த வராகி அம்மா கொடுப்பேன். நீயே சற்றும் எதிர்பாராத அளவுக்கு பல ஆச்சரியங்களை நான் உன் வாழ்க்கையில் செய்ய தான் போகிறேன். உன்னால் முடிஞ்ச வரைக்கும் செய்வதுக்கு பேர் முயற்சி கிடையாது. நீ நினைச்ச காரியம் முடிகிற வரைக்கும் நீ செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் முயற்சி என் செல்லமே. நீ நினைச்சது கிடைக்கிற வரைக்கும், நீ ஆசைப்பட்டது நடக்கிற வரைக்கும் நீ தொடர்ந்து செய்வதற்கு பேர் தான் உண்மையான முயற்சி. இந்த வராகி அம்மா மேலே நம்பிக்கையோட நீ நினைத்த எல்லா பிரார்த்தனைகளையும் நான் நிச்சயம் வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்குறேன். நீ அதுக்கு ஏற்றாற் போல ஆழமான தன்னம்பிக்கையோடும் இறை நம்பிக்கையோடும் வாழ கற்றுக்கோ. நீ செய்கிற முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும்படியும் உனக்கு நல்லது நடக்கும்படியும் நான் செய்ய போகிறேன். வாழ்க்கையில் கசப்பான கஷ்டமான விஷயங்கள் ஏதாவது நடக்கும்போது அல்லது அடுத்தவங்க உன்னை சொல்லாலோ செயலாலோ தாக்கும்போது பதிலுக்கு பதில் அவங்க செஞ்சதையே நீ திரும்ப அவங்களுக்கு செய்யாம அமைதியாக இருந்துவிடு என் செல்லவே. எந்த கிளர்ச்சியும் செய்யாம, எந்த சண்டை சச்சரவும் இல்லாம அமைதியாக நீ இருந்தாலே, அசைக்க முடியாத அளவுக்கு எதிர்வினைகளை ஆற்றாமல் இருந்தாலே அது உனக்கு பல மடங்கு நன்மைகளை தரும். அடுத்தவங்க உன்னை திட்டும் போதும், அடுத்தவங்க உன்னை குறை சொல்லும் போதும், சண்டை போடும் போதும் பேசாம இருக்கிறதுங்கிறது, திரும்ப அவங்க செஞ்சதுக்கு பதிலடி கொடுக்காம இருக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான். ஆனால் அப்படி ஒன்னால் இருக்க முடிஞ்சா அதுதான் மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும். பதிலுக்கு பதில், அவமரியாதைக்கு அவமதிப்பு என்பதை காட்டிலும் அமைதியாக இருக்க முடிஞ்சா அதைவிட சிறந்த பக்குவ நிலையை இந்த உலகத்தில் நீ எங்கும் பார்க்க முடியாது. அப்படி நீ உனக்குள்ள பக்குவத்தை வளர்த்துக்கோ. இந்த வராகி அம்மா மெல்ல மெல்ல உன் வாழ்க்கையை மாற்றி காட்டுறேன் செல்லமே. உன்னை சுற்றி உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் சரி செஞ்சு சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உனக்கு சாதகமாக்கி உன் வாழ்க்கைக்கான நல்லதை இந்த வராகி அம்மா நடத்தி கொடுக்குறேன். உன் பக்கத்தில் இருக்கும் மனிதர்கள் எல்லாரும் நீ முன்னேறணும் ஜெயிக்கணும்னு யோசிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த வராகி அம்மா உனக்கான முன்னேற்றத்தை கொடுக்கணும்னு முடிவு செஞ்சுட்டேன். எப்போதும் தைரியமா இரு. நீ எதை கண்டு ஆச்சரியப்பட்டு வியந்து நிற்கிறாயோ அதை விட அழகாக வாழ்க்கையை உனக்காக என்னால் அமைச்சு கொடுக்க முடியும் என் செல்லமே. நீ எப்போதும் தைரியமாக முன்னேற்றத்தின் பாதையில் போய்கிட்டே இரு. அடுத்தவங்க யாராவது முன்னேறி ஜெயிச்சு நின்னாங்கன்னா அதை பார்த்து வியந்து போனினா அந்த ஆச்சரியமும் வியப்பும் உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு தடையாயிடும். எப்போதும் வாழ்க்கையில் எந்த குறையும் இல்லாமல் உன்னை நிறைவாக நிம்மதியாக வாழ வைக்கணும்னு ஆசைப்பட்டு தான் இந்த வராகி அம்மா இப்போதும் உன்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். என் செல்ல பிள்ளையான நீ எதுக்காகவும் கவலைப்படாத. கண்டிப்பாக உனக்கு உன் வாழ்க்கையில் எந்த குறையும் வர விட மாட்டேன் என் செல்லமே. நான் உன்னை தூக்கி பிடிச்சு உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை அனைத்தையும் நடத்தி கொடுக்குறேன். நீ கூப்பிட்டினா இந்த வராகி அம்மா உனக்காக வருவேனா? உன் விருப்பத்தையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி தருவனான்ற சந்தேகம் உனக்கு வேண்டவே வேண்டாம். கண்டிப்பாக நீ கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு இருக்க நான் உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்த்து வச்சு உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். உன் பிரச்சனைகள் தீர்வதற்கு நிச்சயம் நான் உதவி செய்வேன் என் செல்லமே. நீ எப்போ என்னை கூப்பிட்டாலும் உனக்காக ஓடிவர நான் தயாராகவே இருக்கேன். என்னை முழு மனசோட நம்பிக்கையோடு கூப்பிடுபவர்களுக்கு வாழ்க்கையில் எந்த கஷ்டத்தையும் வரவிட மாட்டேன். உன் வாழ்வில் இருக்கும் இறை நம்பிக்கைக்கும் நல்ல எண்ணங்களுக்கும் பக்திக்கும் ஏற்றாற் போல உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன். என்னுடைய அன்பு எப்படிப்பட்டதுன்றத இப்போது உன்னால் புரிஞ்சுக்க முடியலைனாலும் கூடிய சீக்கிரம் நீ உயர்வாக மேன்மை அடைந்து வெற்றிகரமான வாழ்க்கையை வாழும்போது என்னையும் என் அருளையும் என் அன்பையும் கூட புரிஞ்சுக்குவேன் என் செல்லமே. ஏன்னா இந்த வராகி அம்மா உன் மேலே வச்சிருக்க அன்பு தூயதாக இருக்கு, அளவில்லாததாக எல்லையற்றதாக இருக்கு. கண்டிப்பா உன்னை பலவீனமான ஆளாக தோத்து போகும் ஆளாக விட்டுட மாட்டேன். உன்னை வெற்றி பெற வச்சு உன் வாழ்க்கை இனிமையாக ஆக்கி தருவேன். ஒரு குழந்தை எவ்வளவுதான் தவறு செஞ்சாலும் தாயின் அரவணைப்பிற்காக இயங்குவது போல நீ தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை தாண்டி உன்னை மன்னிச்சு உன்னை அரவணைச்சு உனக்கான நல்வழிகளை காட்டுவதற்காகவும் உனக்கான நல்ல வாய்ப்புகளை கொடுப்பதற்குமாகவே ஒரு தாயாக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா என் செல்ல பிள்ளையான உனக்கு நல்லது நடக்கும் வர
நான் ஓய மாட்டேன், ஓய்வெடுக்கவும் மாட்டேன் என் செல்லமே. இந்த உலகத்தில் பிறந்த எல்லா உயிர்களும் துணிக்காகவும் உணவுக்காகவும் வீட்டுக்காகவும் எல்லாவற்றிற்காகவும் எல்லா உயிர்களுமே மற்றவங்களை சார்ந்து தான் வாழ வேண்டியதா இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் மட்டும் எப்படி யாரையும் சார்ந்து வாழாம இருக்க முடியும்னு நீ எல்லாத்தையும் அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா நீ ஏதாவது ஒன்று தேவைன்னா காசு கொடுத்து வாங்கலாம். ஆனால் துன்பத்தில் இருக்கும்போது கவலையில் இருக்கும்போது உனக்கு ஆறுதல் கூறவும் அன்பு செலுத்தவும் யாரிடமும் காசு கொடுத்து கேட்க வாங்க முடியாது தானே. அன்பும் அக்கறையும் தானா வரணும். நீ துவண்டு போகும் நேரத்திலும் துன்பம் வரும் நேரத்திலும் உனக்காக நீ சாய்ந்து கொள்வதற்கு தோளை தருபவர்கள் உன்னை தேடி வரக்கூடிய உண்மையான அன்பு உள்ளவர்களா இருக்கணும். நீ நிஜமாவே எல்லார் மீதும் அன்போடும் பாசத்தோடும் அக்கறையோடும் தான் இருக்க. ஆனா உன்னுடைய உண்மையான நல்ல குணத்தை இந்த உலகம் புரிஞ்சுக்கல என் செல்லமே. எல்லாரும் உன்னை ஏமாத்துறா போலவும் நீ தான் ஏதோ அப்பாவி போலவும் நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஆனா நீ அந்த அளவுக்கு ஏமாளினும் நான் சொல்ல மாட்டேன். நீ கொஞ்சம் விவரம் தெரிஞ்ச பிள்ளைதான். ஆனா என்ன, இன்னும் உனக்கு கொஞ்சம் பக்குவமும் புரிதலும் வரணும். எதையும் ஆழமாக யோசிக்கும் பக்குவமும் அமைதியாக புரிந்து கொள்ளும் தெளிவும் உனக்குள்ள வந்துருச்சுன்னா யாராலும் உன்னை ஏமாற்ற முடியாது. நீ எந்த அளவுக்கு என் மேல நம்பிக்கையோடு வணங்குகிறாயோ அந்த அளவுக்கு நீ இமயமலையாய் உயர்ந்து நிற்பாய். உன் வாழ்க்கையை உயர்த்தி உன் துன்பங்களை தொடச்சு உனக்கான நல்லதை இந்த வராகி அம்மா செஞ்சு தர்றேன். உன் வாழ்க்கையில இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி செய்ய போறேன். வாழ்க்கையில முன்னேறணும் ஜெயிக்கணுன்ற லட்சியத்தோடு இருக்கும் உனக்கு சுய கட்டுப்பாடும் சுய ஒழுங்கும் தேவை. எப்போதும் உனக்குள்ள ஒரு கட்டுப்பாடை வச்சுக்கிட்டு ஒழுக்கத்தோட வாழ்க்கையை வெற்றி பெற தயாராகு. மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு பயந்துகிட்டே இருக்காம உனக்கு பிடிச்ச விஷயங்களை மன நிறைவோட செய். சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் மனதை ஒருநிலைப்படுத்தி வேலை செய்ய கத்துக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் மனசு சோர்ந்து போக வேண்டாம். அடுத்தடுத்து எப்படியாவது எல்லாமே சரியாயிடும். அடுத்த திருப்பத்தில் நம்ம வராகியம்மா நம்மளை காப்பாத்திருவாங்கன்ற நம்பிக்கையோட இரு. கூடிய சீக்கிரம் உனக்கான அதிசயங்களை உன் வாழ்க்கையில நான் நடத்தி காட்டுறேன். நம்பிக்கையோட இருந்தினா கண்டிப்பா உனக்கு நல்லதே நடக்கும். உன் வாழ்க்கையில இப்போது இருக்கும் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான அழகான வாழ்க்கைய இந்த வராகியம்மா நிச்சயமா உன் கைகளில் ஒப்படைப்பேன் என் செல்லமே.